மலரட்டும் மலரட்டும் வசந்தம், மனதில் மலரட்டும் வசந்தம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், வாழ்வில் மலரட்டும் வசந்தம். வாழ்வில் மலரட்டும் வசந்தம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், மனதில் மலரட்டும் வசந்தம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், வாழ்வில் மலரட்டும் வசந்தம். உள்ளொளியின் வெளிச்சத்தால் உலக உயிர்களில் மலரட்டும் வசந்தம். நல்லியல்பின் நற்பண்பால் நான் இளமெங்கும் மலரட்டும் வசந்தம். நல்லொழுக்க நடைமுறையால் நல்லுறவில் மலரட்டும் வசந்தம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், மனதில் மலரட்டும் வசந்தம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், வாழ்வில் மலரட்டும் வசந்தம். வணக்கம். மலரட்டும் வசந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அப்துல் கலாம் அவர்கள் கூறும் பொழுது கூறுவார், உங்கள் எண்ணங்களும் உங்கள் செயல்களும் ஒன்றாகிவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியை எளிதில் அடைந்து விடலாம் என்று கூறுவார். இன்று நாம் சுயத்திற்கு அதிகாரம் அளித்தல் பற்றி பேச இருக்கிறோம். நாம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரர் சகோதரர் டாக்டர் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள். பிரம்மா குமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், சுயத்துக்கு அதிகாரம் அளித்தல் என்றால் என்ன? இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக. அதாவது நாம் வெளிமுகத்திற்கு, அதாவது வெளிப்படையாக எதை நாம் பெறுகின்றோமோ அதற்கு நாம் அதிகாரம் அளிக்கும் பொழுது அல்லது சக்திகளை அளிக்கும்போது அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாகின்றன என்பதை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நாம் சுயத்துக்கு அதிகாரம் அளிக்கும்போது எப்படி நாம் அஷ்ட சக்திகளை பெறுகின்றோம், அவற்றை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ளப் போகின்றோம் இந்த சுய கௌரவத்திற்கு என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். முதலாக இருப்பது நம்பிக்கைகள், இரண்டாவது எண்ணங்கள், மூன்றாவது மாற்றம், நான்காவது மன பாங்கு, ஐந்தாவது ஏற்றுக்கொள்ளுதல், ஆறாவது அமானுஷ்ய உருவம், ஏழாவது புரிந்து கொள்ளுதல், எட்டாவது உருவமாக ஆகுதல். இந்த 8 சக்திகளும் மிக அத்தியாவசியமாக இருக்கின்றன. ஒவ்வொன்றும் கூட ஒரு குறிப்பிட்ட சூழலில், அதாவது சுழற்சியில் ஒரு அம்சமாகவும் அமைந்து இருக்கின்றது. ஒன்றை ஒன்று சார்ந்ததாகவும் இருக்கின்றது, ஒன்றை மற்றொன்று ஊக்குவிப்பதாகவும் இருக்கின்றது. முதற்கண் நமது நம்பிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். இந்த நம்பிக்கைகள் எதனுடைய ஆதாரத்தில் ஏற்படுகின்றன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் இந்த அஷ்ட சக்திகளினுடைய சக்கரத்தில் இதில் முதல் சக்கரமாக கொள்ளுகின்றோம், முதல் கருப்பொருளாக கொள்ளுகின்றோம். நாம் நம்மை எப்படி நம்புகின்றோமோ அப்படியேத்தான் ஆகிவிடுகின்றோம். ஆக நாம் என்னவாக எப்படி இருக்கின்றோம் என்பது நமது நம்பிக்கையின் ஆதாரத்தில்தான் இருக்கின்றது. சுய நம்பிக்கை நமக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது. நாம் ஆன்மீக வழியிலே முன்னேற வேண்டுமானாலும் கூட இந்த நம்பிக்கை நமக்கு உற்சாகம் அளிக்கின்றது, உத்வேகம் கொடுக்கின்றது, நமக்கு அனைத்து பலன்களையும் அடைவதற்கு அஸ்திவாரமாக அமைந்து விடுகின்றது. ஆக நம்பிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாம் நம்மை நம்ப வேண்டும், இறைவனை நம்ப வேண்டும், பிறரை நம்ப வேண்டும், இந்த நாடக பாத்திரத்தை நாம் நம்ப வேண்டும். இப்படியாக நம்பிக்கைகள் பலவேறு வகைகளாக இருந்தாலும் கூட அவைகளில் நாம் எத்தனை சதவிகிதம் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரையும் நம்புகின்றோம், ஆனாலும் கூட அவர்களை முழுமையாக நம்புகின்றோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் பதில் வரும். ஏனென்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. காரணங்களை நாம் கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாமல் அவற்றிற்கான நிவாரணங்களை பெற வேண்டியது இப்பொழுது
அத்தியாவசியமாக இருக்கின்றது. இரண்டாவது சக்தி நமது எண்ணங்களுடைய சக்தி. நாம் எப்படி நினைக்கின்றோமோ அப்படியே நாம் ஆகிவிடுகின்றோம். இது இரண்டாவது சக்தி நமக்கு அளப்பரிய ஆற்றல்களை கொடுக்கக்கூடியது. ஏனென்றால் ஏற்கனவே நாம் பார்த்தோம், எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் செயல்கள் அமைகின்றன. ஆக செயல்களின் மூலமாகத்தான் நாம் நமது திறமைகளையும் நம்மிடம் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகளையும் தகுதிகளையும் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றியை அடைகின்றோம். வெற்றியுடையவராக ஒருவர் ஆக வேண்டுமென்றால் அவருடைய எண்ணமும் செயலும் கூட ஒற்றுமை உடையதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆகவே இரண்டாவது சக்தியாக இருப்பது நமது எண்ணங்கள். ஏனென்றால் இதனுடைய படைப்பாளராக நாம் தான் இருக்கின்றோம் என்ற பொறுப்பினை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய மனதில் பலவிதமான எண்ணங்கள் வருகின்றன, அவைகள் குழப்பங்களை ஏற்படுத்துகின்றன என்று நாம் குறை கூறுவதற்கு பதிலாக என் எண்ணங்களுக்கு நானே பொறுப்பாளன் என்ற ஒரு சுய பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் எப்படி விரும்புகின்றோமோ அப்படிப்பட்ட எண்ணங்களை, வகைகளை, அதாவது குவாலிட்டியை நாம் உருவாக்க முடியும். ஏனென்றால் எண்ணங்கள் தான் நமக்கு செயல்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றன. மூன்றாவது சக்தி மாற்றம். இந்த மாற்றத்தை பற்றிய கண்ணோட்டம்னது சரியானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அனைத்துமே மாறுதலுக்கு உட்பட்டது. மூன்று விஷயங்கள் தான் மாறுதலுக்கு உட்படாதவை. ஒன்று, நான் என்ற ஆத்மா சுயம் என்றுமே மாறாதது. இரண்டாவது, இறைவன் எப்பொழுதுமே மாறாதவர். மூன்றாவதாக, இந்த உலக நாடக சக்கரம் எது படைப்பாக இருக்கின்றதோ இவையும் மாறாமவே இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொன்றும் கூட காலத்திற்கு ஏற்ப சில தன்மைகளை மாறிக்கொண்டிருந்தாலும் அதனுடைய இயல்பு தன்மைகளிலிருந்து அவள் மாறாமையே இருக்கின்றன. இவைகளை தவிர வேறு எது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அது மாற்றத்திற்கு உட்படுகின்றது, மாறிக்கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கின்றது என்ற உண்மையை, சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்கின்றோமோ அதற்கேற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக ஆகிவிடுகின்றது. ஆகவேதான் இந்த மாற்றத்திற்கான சக்தி அத்தியாவசிய சக்தியாக நாம் நினைக்கின்றோம். அடுத்து நான்காவது, நமது மனப்பாங்கு. மனப்பாங்கு எப்படியோ அப்படிதான் நம்மளுடைய எதிர்காலம் அமைகின்றது. ஆக எதிர்காலத்திற்கு ஒரு அஸ்திவாரமாக, அடிப்படையாக இருப்பது நமது மனப்பாங்கு. ஏற்கனவே நாம் பார்த்தோம், பல வகையான மனப்பாங்குகள் இருக்கின்றன என்று. ஒருவருடைய நிலைமையை நிர்ணயிப்பதும் அவருடைய மனப்பாங்கு என்றுதான் நாம் பார்த்தோம். இதற்கு ஒரு உதாரணம் தர முடியுமா? மனப்பாங்கிற்கும் சுயத்திற்கு அதிகாரம் அளித்தல் இதற்கும் உள்ள ஒரு சம்பந்தத்தை பற்றி நீங்கள் கூற முடியுமா? நீங்க பாருங்க, நாம நம்மளை சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த சுய மதிப்பு உணர்வு நமக்கு கிடைக்கணும்னா சுயத்துக்கு அதிகாரம், அதாவது சக்தி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சுயம் எப்படி செயல்படுகின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தோம். இதை TEAM டீம் என்று பார்த்தோம். எண்ணங்கள், உணர்வுகள், நம்மளுடைய மனப்பாங்கு மற்றும் நினைவுகள், இந்த நான்கையுமே நாம் பார்த்தோம். ஆக இப்போ கூட இந்த நான்கிலையும் நாம் சக்திகளை எப்போ நிரப்புகின்றோமோ அப்போதுதான் சுயமானது அந்த அதிகாரத்தை பெறுகின்றது, முழுமையான சக்தியை பெறுகின்றது. ஆக ஏற்கனவே இது சக்திசாலியாக இருந்தாலும் கூட இயல்பாக காலத்தினுடைய கட்டாயமாக, காலத்தில் நாம் செய்த தவறுகள் காரணமாக, தேக உணர்வின் காரணமாக இப்போ நாம் நம்மளுடைய சக்திகளை இழந்து விட்டோம். ஆக இழந்த சக்திகளை மீண்டும் நாம் பெறுவதற்கு சுய கௌரவம் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஆக சுயத்திற்கு நாம் அதிகாரம் அளிக்க வேண்டுமென்றால் இந்த 8 சக்திகளின் மீது நாம் கவனம் கொடுக்க வேண்டியது அத்தியாவசியமாகியது. ஆக இதில்தான் நம்பிக்கைகள், எண்ணங்கள், மாற்றம் மற்றும் மனப்பாங்கு என்ற 4 சக்திகளை பார்த்தோம். அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஏற்றுக்கொள்ளுதல். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது கூட ஒரு சிறந்த சக்தியாகும். நாம்
யாரையும் எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் எப்படி விரும்புகின்றோமோ அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதனால்தான் உறவு முறைகளில் பல விரிசல்கள் வந்துவிடுகின்றன. ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு பெரிய சக்தி. இதற்கு நமக்கு இந்த ஆன்மீக அறிவு என்பது அத்தியாவசியமாகின்றது. இதில் ஏற்றுக்கொள்வது என்றால் பிறரை நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் யாரோ, எப்படி இருக்கின்றார்களோ, எந்த குறைபாடுடன் இருந்தாலும் சரி, எந்த பலகீனத்தோடு இருந்தாலும் சரி, அவர்களை அப்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த உலக நாடகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலக நாடகம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. இது ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட மறுபடியும் சொல்லுகின்றது. ஆக மறுபடியும் சொல்லுகின்ற இந்த நாடகத்தை பற்றி, இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய நம்பிக்கை நமக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இறைவன் கூறுகின்றார், எது நடந்தாலும் அதில் நன்மையே இருக்கின்றது, அதனுடைய இறுதி முடிவு நன்மையில்தான் முடிகின்றது என்று கூறுகின்றார். ஆகவே நமக்கு கண்கூடாக நமக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய விநாசம் ஒரு தீமையாக தெரிந்தாலும் கூட, நமக்கு தீமை பயப்பதாக தெரிந்தாலும் கூட, அதிலும் கூட ஒரு நன்மை இருக்கின்றது. ஏனென்றால் அதன் பிறகு நாம் விரும்புகின்ற சுகமான ஒரு உலகத்தை படைக்கப்படுவதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளுகின்றோம். ஆக தீமையிலும் ஒரு நன்மை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வதுதான் இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்காகும். ஒருவர் தன்னை ஏற்றுக்கொள்வதும் இதில் அடங்குமா? நிச்சயமாக. ஏன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு, நம்மளுடைய மன சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது நம்மளே ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அந்த ரிஜெக்ஷன் பண்ணுறனால தான் நம்மளுக்குள்ளேயே எப்படி கீதையில் சொல்லப்பட்டதோ, உனக்கு நீனே நண்பனாகவும் இருக்கின்றார், உனக்கு நீனே ஒரு விரோதியாகவும் இருக்கின்றார் என்று கூறப்பட்டு இருக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த தன்னைத்தான் ஏற்றுக்கொள்ளாதது தான். நம்மை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆன்மீகத்தில் நாம் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் செய்கின்றோம். என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன, என்னுடைய வாய்ப்புகள் என்ன, மற்றும் எனக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, நம்முள் சில பலகீனங்கள் இருந்தாலும் சரி, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நாம் விரும்பும் மாதிரி நடைபெறாமல் இருந்தாலும் சரி, நம்மை நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படி இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்குதான் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கின் ஆதாரத்தில்தான் நாம் அமானுஷ்ய உருவத்தை ஏற்படுத்துகின்றோம். அமானுஷ்ய உருவம் என்றால் என்ன? இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? அதை ஆங்கிலத்தில் நாம் விஷுவலைசேஷன் என்று கூறுகின்றோம். கற்பனை வேறு, விஷுவலைசேஷன் வேறு. உதாரணமாக ஏற்கனவே ஒரு கதை கேட்டிருக்கின்றோம். ஒரு பாட்டியானவர் தன்னுடைய பாலை விற்கிறதுக்காக ஒரு குடத்தில் தலையில் வச்சுக்கிட்டு போகிறாங்க. போகும்போதே அவங்க கற்பனை பண்ணுறாங்க, இந்த பாலை விற்றனா எனக்கு இவ்வளோ லாபம் வரும், இவ்வளோ லாபம் வந்தோன்னா அதில் நான் ஒரு மாடை வாங்குவேன், மாடை வாங்கினேன்னா அது நிறைய பால் கொடுக்கும், அதன் மூலமாக நான் நிறைய வருமானத்தை வருவேன், ஒரு மாடு பல மாடாகும், அந்த பல மாடை கொட்டுறதுக்கு நான் ஒரு பெரிய வீடை கட்டுவேன், அந்த வீட்டில் ஒரு முத்தம் இருக்கும், அந்த முத்தத்தில் நான் நடனம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு நடனமாடி அந்த இருக்கிற பால் குடத்தையும் கீழே போட்டு உடைச்சிடுறார். ஆக இதை நாம் கற்பனை என்று கூறுகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் அமானுஷ உருவம் விஷுவலைசேஷன் என்னென்றால் அதற்கும் கற்பனைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அமானுஷ உருவம் பார்ப்பவர் அதை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்கின்றார். உதாரணமாக ஒரு என்ஜினியர், கட்டடக்கலை நிபுணர் ஒரு வீடை கட்டுகின்றார் என்றால், வீடை கட்டுவதற்கு முன்னதாக அந்த வீடு எப்படி இருக்கும், நுழைவாயில் எங்கு இருக்கும், அதனுடைய மாடிப்படிகள் எப்படி அமைந்திருக்கும், அதனுடைய மாடி எங்கு எந்த அளவில் அமைந்திருக்கும் என்றெல்லாம் கற்பனை செய்கின்றார். ஆனால் அந்த கற்பனை என்று அதை கூற முடியாது.
அதை தான் விஷுவலைசேஷன் என்று கூறுகின்றோம். அதை ஒரு பிளான் போடுகின்றார், அந்த பிளான் படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுகின்றார். கடைசியில் அந்த வீட்டை சாக்காரமாக நிதர்சனமான ஒரு உண்மையாக நம்முள் படைத்து விடுகின்றார். இந்த படைப்புக்காக அவர் செய்கின்ற ஒரு மன கோட்டையைத்தான், மன கண்ணில் பார்ப்பதைத்தான் நாம் விஷுவலைசேஷன் என்று கூறுகின்றோம். இந்த ராஜயோக தியானத்தில் கூட விஷுவலைசேஷன் மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகின்றது. ஏன் இந்த விஷுவலைசேஷன் நமக்கு தேவையாக இருக்கின்றது என்றால், நாம் எல்லாவற்றையும் இந்த ஊனக்கண்களால் பார்த்து விட முடியாது. நிறைய விஷயங்களில் ஊனக்கண்களுக்கு புலப்படாமல் தான் இருக்கின்றன. உதாரணமாக, நாம் தினசரி வாழ்க்கையில் அனுபவம் செய்கின்ற காற்றினை எடுத்துக்கொள்வோம். இதை நாம் இந்த ஊனக்கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அவற்றை நாம் உணர முடியும். இப்பொழுது காற்று இருக்கின்றது, காற்று வேகமாக இருக்கின்றது, சற்று குளிராக இருக்கின்றது, வெப்பமாக இருக்கின்றது என்றெல்லாம் நாம் அனுபவம் செய்கின்றோம். ஆனால் அவற்றை நாம் இந்த ஊனக்கண்களால் பார்க்க முடியாது. ஊனக்கண்களால் பார்க்க முடியாதவற்றை நாம் இல்லை என்றும் கூற முடியாது. அதற்கு உதாரணமாக, நான் என்ற சுயம் ஒரு ஆத்மாவாக இருக்கின்றது. இது ஜோதி பிந்து சொரூபமாக, அதாவது புள்ளி வடிவமாக இருக்கின்றது. இதை நாம் ஒப்பிடும் பொழுது வானத்து நட்சத்திரம் போன்று என்று கூறுகின்றோம். ஆக நான் ஆத்மா வானத்து நட்சத்திரம் போன்று பிரகாசித்து கொண்டிருக்கின்றேன் என்று நான் நினைக்கின்றேன். ஆக என்னை நான் இந்த ஊனக்கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அவற்றை நான் விஷுவலைஸ் செய்ய வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இறைவனை பற்றிய ஒரு விஷுவலைசேஷன் அவசியமாக இருக்கின்றது. அவர் தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது எப்படி ஆத்மா ஒரு ஒளி புள்ளியாக இருக்கின்றதோ அதே போன்று நானும் ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். ஆனால் நான் அனைத்து குணங்களிலும் கடலாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆக தன்னை பற்றிய அறிமுகத்தை தானே அவர் கொடுக்கும் பொழுதுதான் அவரை பற்றி நாம் சரியாக தெரிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகின்றது, அவருடன் நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடிகின்றது. ஆகவே இந்த இரண்டாவது விஷயம் விஷுவலைசேஷன் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. மூன்றாவது, இந்த படைப்பு காலச்சக்கரம் இது எப்படி சோழுகின்றது என்பதை கூட நாம் விஷுவலைஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. சிலர் கேட்கலாம், இந்த விஷுவலைசேஷன் என்பது வெறும் மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாதா, அல்லது இது ஒரு கற்பனை என்று நான் எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்று. ஆனால் நிச்சயமாக இல்லை என்று தான் நான் கூறுவேன். ஏனென்றால் எதிர்காலத்தை ஒவ்வொருவரும் கூட விஷுவலைஸ் செய்துதான் பார்க்கின்றார்கள். நான் என்ன ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை நான் பார்க்கும்போது அதையும் விஷுவலைசேஷன் என்று தான் நாம் கூறுகின்றோம். ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, இந்த சாதாரண மனித நிலையிலிருந்து 16 கலைகளும் குணங்களும் நிறைந்த தேவதைகளாக நாம் ஆக வேண்டும் என்பது தான். அது நம்மளுடைய எதிர்காலமாக இருந்தாலும் கூட அந்த எதிர்கால லட்சியத்தை நம்ம மனதில் நிலைநிறுத்தும் போது அதற்கான லட்சணங்கள் நம்மளுக்குள்ள உருவாகிவிடுவதை நாம் கண்கூடாக காணுகின்றோம். நான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக ராஜயோக தியானம் பயிலுவதற்கு முன்னதாக என்னுடைய நிலை எப்படி இருந்தது, என்னுடைய தரம் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரவுக்கும் பகலுக்குமான ஒரு வித்தியாசம் தெரிகின்றது. இப்பொழுதே இந்த காலத்திலேயே இந்த முயற்சியிலேயே என்னால் இத்தனை மாற்றங்களை, ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால் ஏன் என்னால் நிச்சயமாக அந்த லட்சியத்தை அடைய முடியாது என்ற ஒரு தைரியமும் ஒரு சுய நம்பிக்கையும் ஒரு சுய உற்சாகமும் என்னுள் உத்வேகமாக வெளிப்படுவதை நான் நன்றாக உணர்கின்றேன். அடுத்தது, இந்த சுயத்திற்கு அதிகாரம் அளித்தல் அதுக்கும் புரிதலுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? நாம் தெரிந்து கொள்வது எவ்வளவோ அதில் பாதியை தான் புரிந்து கொள்ளுகின்றோம். இது மனிதனுடைய இயல்பு. எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோதையும் நாம் புரிஞ்சிக்கிறது இல்லை. அதனால தான் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், 100 விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் அதில் 50 தான் புரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறோம்.
ஆக புரிதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா புரிதலை ஒட்டி தான் நம்மளுடைய நிர்ணயிக்கக்கூடிய சக்தியும் யூஸ் ஆகுது. அதாவது நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் கூட இந்த புரிதலுடைய ஆதாரத்தில் தான் இருக்கின்றது. அந்த புரிதல் என்பது ஒரு முக்கியமான சக்தியாக இருக்கின்றது. எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றதோ அதே மாதிரி புரிதல் என்பதும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. ஏன்னா புரிந்து கொள்ளும் பொழுது தான் நாம் தெரிந்ததை விட நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா எவ்வளோ விஷயம் நம்ம தெரியலாம், அல்லது எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஆசைப்படலாம், விருப்பப்படலாம், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு. ஆனால் அதில் எதை நாம் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறோமோ அதுதான். அதுலேயும் கூட நம்ம முழுமையாக எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தாலும் விட்டாலும் கூட முடியாவிட்டாலும் கூட அதனுடைய ஆதாரத்தில் தான் நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம். ஏன்னா நீங்கள் நடைமுறைப்படுத்தவே இல்லை என்று வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் அதன் சொரூபமாக உருவமாக மாறிவிட முடியாது. ஆக உருவமாக நாம் மாற வேண்டுமென்றால், அதாவது நான் என்ன ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை கொண்டு அதற்கான முயற்சி செய்கின்றேனோ, அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றேனோ, அந்த நடவடிக்கையினுடைய ஆதாரத்தில் நான் அதன் சொரூபமாக ஆவதற்கு இந்த புரிதல் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. ஆக நாம் சுயத்துக்கு அதிகாரம் அளிக்கும் பொழுது, சுகத்திற்கு நாம் சக்திகளை அளிக்கும்போது, அதன் காரணமாக நமக்கு தேவையான அத்தியாவசியமான அஷ்ட சக்திகளை பற்றி பார்த்தோம். இந்த அஷ்ட சக்திகள் கூட ஒரு சுழற்சியில் தான் வருகின்றது. அதில் ஆரம்பத்தில் நம்பிக்கைகளை பார்க்குறோம், அடுத்து எண்ணங்களை பார்க்குறோம், அடுத்து மாற்றத்தை பார்க்குறோம், அடுத்து மனப்பாங்குகளை பார்க்குறோம், ஏற்றுக்கொள்ளுதலை பார்க்குறோம், அமானுஷ உருவத்தை பார்க்குறோம், புரிந்து கொள்ளுதல் பார்க்குறோம், அதனுடைய இறுதியாக அதனுடைய சொரூபமாக நாம் ஆகுதல். இந்த நிலைமையை தான் நாம் ஒரு சக்கரத்தில் பார்க்கின்றோம். ஆக நாம் இந்த சுயத்திற்கு அதிகாரம் அளிக்கும் பொழுது நம்மளுடைய இயல்பான தன்மைகளுக்கு நாம் அதிகாரம் அளித்து விடுகின்றோம். இல்லை என்றால் செயற்கையாகவே நாம் வாழ்கின்றோம். இப்போ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா நாம் எப்படியோ அப்படியே நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது கிடையாது. பிறருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழுகின்றோம். நம்மளுடைய வாழ்க்கையே செயற்கையாக ஆயிடுச்சு. அதனால்தான் நம்மளால் அந்த நிரந்தரமான சுகத்தையோ சாந்தியையோ அமைதியையோ நம்ம அனுபவம் பண்ண முடியாமல் இருக்கிறோம். உதாரணத்துக்காக எப்போ நான் இந்த பிரம்மகுமாரிகள் கிளை நிலையத்துக்கு வந்தேனோ அப்போ முதல் நாள் பாடத்திலேயே எனக்கு சொன்னாங்க, நீங்கள் ஒரு அமைதியான ஆத்மா, அதை நீங்கள் அனுபவம் செய்யுங்க அப்படின்னு. ஆனால் நான் என்னை அமைதியான ஆத்மா அப்படின்னு நினைக்கிறதுனால எனக்கு அமைதி என்பது கிடைத்து விடுவதில்லை. ஏனென்றால் அதை நான் அப்பொழுது அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கிலே இல்லை. வெறுமனே அது என்னுள் திணிக்கப்படுகின்ற ஒரு விஷயமாகத்தான் நான் கருதினேனே தவிர, காலம் செல்ல செல்ல அதனுடைய அனுபவங்களை பெறும்பொழுதுதான் நம்பிக்கைகளை மாறி எண்ணங்கள் மாறி உருமாறி ஒவ்வொரு நிலைகளிலும் அந்த மாற்றத்திற்கு நான் உட்பட்டு இப்பொழுது அந்த இயல்பான குணங்களை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. இந்த நிகழ்ச்சியில் சுயத்திற்கு எப்படி அதிகாரம் அளிக்கலாம் என்பதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில் நம் சுயத்திற்கு அதிகாரம் அளித்தல் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டோம். நம் நம்பிக்கைகளே எண்ணங்களாக மாறுகிறது, எண்ணங்களே மாற்றத்திற்கு விதையாக மாறுகிறது, மாற்றங்கள் மனப்பாங்குகளை உருவாக்குகிறது, மனப்பாங்குகள் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை அதிகரிக்கிறது, ஏற்றுக்கொள்ளும் சக்தி அதிகமாகும் பொழுது அமானுஷ்ய உருவங்களை உருவாக்குகிறோம், அமானுஷ்ய உருவங்கள் புரிதலையும் உருவத்தையும் கொடுக்கிறது. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மலரட்டும் மலரட்டும் வசந்தம், மனதில் மலரட்டும் வசந்தம், மலரட்டும் மலரட்டும் வசந்தம், வாழ்வில்